Hello friends, welcome to BioLegends. Why fear when BioLegends is here? இன்னைக்கு நம்ம class 12 biology chapter number 11ல இருக்க isolation of genetic material அப்படின்ற டாபிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐசோலேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்றது டிஎன்ஏ. ஸோ இங்கே நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு treating the bacterial cell or plant cell or animal cell with the enzymes. என்சைம் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. பாக்டீரியாக்குனா லைசோசைம், பிளான்ட்ஸ்க்கு வந்து செல்லுலேஸ் அப்படின்ற என்சைம், அதே ஃபங்கஸ்க்குனா கைட்டினேஸ் அப்படின்ற என்சைம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இஃப் இந்த என்சைமில் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த செல்லில் அதில் நிறைய மேக்ரோ மாலிகூல்ஸ் வந்து இருக்கும். லைக் ஆர்என்ஏ, ப்ரோட்டீன்ஸ், பாலிசாக்கரைட், லிப்பிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, this RNA is removed by ribonuclease. Proteins வந்து protease வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க. Other molecules will be removed in appropriate treatments. Okay. When the chilled ethanol is being added, எப்போ நம்ம chilled ethanol ஆட் பண்ணாலும் இந்த purified DNA வந்து precipitate, அதாவது திரிஞ்சு வர மாதிரி இருக்கும். Like a fine threads in the suspension. அந்த மிக்சரில் it will precipitate as like the fine threads. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து செப்பரேஷனுக்கு பார்த்தோம்னா ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ், தட் இஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அகரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். இந்த மெத்தட் வந்து மோஸ்ட் பாப்புலர் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் ஃபார் செப்பரேட்டிங் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ், தட் இஸ் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். இங்கே எப்படி வந்து இந்த மெத்தடை பண்ணுறாங்க அப்படின்னா, this purified DNA is being incubated with a restriction enzyme. Restriction enzyme வந்து அதுக்கு மேலே ரியாக்ட் பண்ணி விடுறாங்க. அதை அப்போ தான் வந்து இந்த டிஎன்ஏ வந்து டைஜஸ்ட் ஆகும். தென் the DNA fragments will be separated by a technique called as the gel electrophoresis, and it is agarose gel electrophoresis or gel electrophoresis is employed to check the progression of restriction enzyme digestion. அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஒரு ப்ராசஸை they are doing it. ஸோ டிஎன்ஏ வந்து இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ், அதனால் இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆனோட் சைடு தான் மூவ் ஆகும். அது மூலயமா இந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் பி செப்பரேட்டட் த்ரூ ஒன் எஃபெக்ட் விச் இஸ் கால்ட் எஸ் அ சீவிங் எஃபெக்ட். இது வந்து எப்படி நடக்குதுன்னா வித் ஹெல்ப் ஆஃப் அகரோஸ் ஜெல் பாலிமர் ஃப்ரம் த சீவீட்ஸ். ஓகே. ஸோ ஹியர் வந்து அகரோஸ் இஸ் அ பாலிமர். கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அகரோஸ் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், போர்ஸ் டிக்ரீஸ் ஆகும். இது பேர் சீவிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெக்டார் டிஎன்ஏ கூடயும் ரிப்பீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் பேண்ட்ஸாக வந்து நமக்கு தெரியும். எப்போ அப்படின்னா when they are being stained, that is colored with ethidium bromide, இதை நம்ம ETBR அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் எக்ஸ்போஸ்டு வித் த யூவி ரேடியேஷன். அப்போ இது ஒரு பிரைட் ஆரஞ்சு கலர் கொடுக்குது. இந்த ETBR வந்து டிஎன்ஏ கூட பைண்ட் ஆகி தான் இந்த ஒரு ஆரஞ்சு கலரை கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அது பியூரிஃபை ஆகிடுச்சு. இப்போ எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னா, டிஎன்ஏ பேண்ட்ஸ் ஆர் பீன் கட் ஃப்ரம் தி அகரோஸ் ஜெல் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் தி இல்யூஷன். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு கட் அவுட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சோர்ஸ் டிஎன்ஏ, அதாவது வெக்டார் டிஎன்ஏவை எடுத்து லைகேஸ் கூட மிக்ஸ் பண்ணால் நமக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான் பிசிஆர். இதை பற்றி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு BioLegends. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.